அதை கொஞ்சம் சரி பண்ணு சார். இந்த கம்பு எடுத்தாங்க சார். அப்படியே அந்த கவுரை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. எடுத்து. என்ன தண்ணி? கோபி இங்க வா சார். பெரிய பக்கெட்ல தண்ணி வேணும். எடுத்துட்டு வரேங்க. என்ன டக்குன்னு சொல்லுங்க, வேலை இருக்குல்ல. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, நானும் அந்த விஷயமா தான் கூப்பிட்டேன். என்ன நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? இது நம்ம வீட்டு வேலை தானே, நான் தானே பாக்குறேன். இதுல என்ன இருக்கு? அது எங்களுக்கும் தெரியும். நான் பேச வந்த விஷயமே வேற. என்ன? இப்போ உன் சகல போஸ் இருக்கானே, அவனும் இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் தானே. அப்படி பார்த்தா அவனும் முதலாளி தானே. அவனுக்கு பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? நீ மட்டும் கஷ்டப்பட்டு காலில இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்க. அவன் என்னடா ஊருக்கு போய் பொன்னாடி பிள்ளையோட சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான். ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. என்னடா கோபி இது? எவ்வளவு வேலை இருக்கு. இந்த பார், கொட்டைக்கெல்லாம் போனா மிஷின்லாம் இறக்கி வைக்கணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அவனுக்கு. அண்ணே, ஊருக்கு போயிட்டு 2 நாள் வரேன்னு சொன்னாரு. மிஷின் அதுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? இதத்தான் சரியில்லைன்னு சொல்றேன். இப்படி அவன் செய்யற ஒவ்வொரு தப்பையும் மூடி மறைச்சு அவனுக்காக வக்காலத்து வாங்கி பேசுறல்ல, ரொம்ப தப்புடா. அவர் சொல்றது கரெக்ட் தானே? கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வேணா? உங்க 2 பேருக்கு அவர் என்ன பண்ணாரு? ஏன் அவரை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? மிஸ்டர் போஸ் எதுவுமே பண்ணலங்கிறதா எங்களோட கம்ப்ளைண்ட். கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நடக்கிற வேலையை கெடுக்கிறதுக்கு உங்க 2 பேர் மாதிரி யாராலையும் முடியாது. போய் வேலையை பாருங்க. கோபி, இனிமே தான்டா நீ சுதாரிப்பா இருக்கணும். இது உன் மேல இருக்க அக்கறையில தான் சொல்றோம், அவன் மேல இருக்கிற வெறுப்புல சொல்லல. ஏன்னா கடந்த கால வரலாறு மனசுல வச்சு தான் சொல்றேன். புரிஞ்சிக்க, பொழைச்சிக்க. ஆமாம்மா. ஓகே எலிசபெத், US டாலர்ஸ்லேயே அனுப்பிடு. ஐ கால் யூ பேக். வாங்க வாங்க. என்ன மாப்ள, வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. பின்ன உங்க தம்பி என்ன மாதிரி ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காரு. என்ன சந்தோஷ் நீங்க? பாவம் செல்வம், அவரை போய். பின்ன என்னங்க செல்வம், நான் கூட உன்னை பத்தி ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். உனக்கு பணத்தாசியே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு சாவாசமா கடையில உட்காந்து எவ்வளவு சொத்து தேரும்னு கணக்கு போட்டிருக்க. சொத்துக்கு ஆசைப்படாத மனுஷன் யாரு? என்ஜாய். ஆமா செல்வம், இத முதல்லயே சொல்றதுக்கு என்ன? எதுக்கு வீணா பந்தா காட்டின? மாப்பிள்ள, இப்பதான் அவன் ஏதோ ஒரு வழியா ஒத்துக்கிட்டு இருக்கான். நீங்க வேற எதையா சொல்லி குழப்பிடாதீங்க. நோ நோ நோ, இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஏன் மாப்ள? இப்பவாது என் லெவல், என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வரப்போதுல, அதான். ரொம்ப நாளா இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே போர் அடிக்கலையா? விடுடா செல்வம், அவருக்கு அப்படியெல்லாம் பேசலன்னா தான் பொழுதே போகாது. அம்மா, பிரயோஜனமா ஏதாவது பேசுமே. சொல்லுடா மாணிக்கம். நம்ம நாளைக்கே போய் அவர்கிட்ட பொண்ணு கேட்கலாமா? என்ன சொல்றீங்க? என்ன செல்வம், நீ என்னடா சொல்ற? சரி சரி மாணிக்கம், அப்ப நாம உடனே கிளம்பி போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். வா கிளவி. வாங்க பாட்டி. என்னங்க என்னமா புது பல்ப போட்ட மாதிரி எல்லாரும் மூஞ்சியும் படிச்சுன்னு இருக்குது. பத்தாவதுக்கு இந்த ஓல்டு லேடி வேற வந்து சேர்ந்துருச்சு. நம்ம செல்வம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். சம்மதிச்சிட்டானா? அடிய ராசா, என் கண்ணு. பாட்டி, நாளைக்கு நாங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம், நீங்களும் வந்துருங்க. அதெல்லாம் கிழவிக்கு மூக்குல வேர்த்த மாதிரி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தானும் வந்துரும். அதாவது இந்த பழைய ராஜாக்கள் காலத்துல அவங்க அரண்மனையில இந்த ராஜகுரு ராஜரிஷி எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி இந்த வீட்டுக்கு இந்த ஓல்டு லேடி. ஆமா சந்தோஷம், எந்த நல்லது கட்டத்துக்குமே இந்த வீட்டுல நான் தான் முதலாளா நிப்பேன். ஆமா, ஸ்லாங்ல உன்னை பாக்குறப்ப சூனியக்கார கழிவு மாதிரி தெரியுது. பட் நீ சொன்ன ஒரு விஷயம் பலிச்சிருக்கு. கரெக்ட். முதல்ல கிழவி தானே அருந்ததிக்கு செல்வன் என்ன கட்டணும்னு சொல்லிச்சு. அடியை, நான் தீர்க்கதரிசி. நான் சொன்னது பலிச்சிருச்சா இல்லையா? ஆமா ஆமா, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கிழவி தொட்டு சோறு விழுந்துருச்சுன்னு. அது மாதிரி தான் இதுவும். நான் சொன்னது நடந்ததா இல்லையா? நான் சொல்ற வார்த்தைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குடி ராசம். தயவு செய்து உன் வாயை பத்தி மட்டும் பேசாத. டன் கணக்குல வாயில வெத்தலையை போட்டு மென்னுக்கிட்டு
போற இடமெல்லாம் பொல்யூட் பண்ணிட்டு இருக்க நீ. மாணிக்கம் வாங்க 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 மாமா. வாங்க 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 உட்காரு. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கு, உட்காருங்க. உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரமா எனக்கு ஒரு கொண்டு வரேன் பாட்டி. என்ன எல்லாரும் ஒண்ணா கூடி நின்னு பேசிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது விசேஷமா? நம்ம செல்வத்துக்கு கல்யாணம் படிஞ்சு வந்திருக்கு, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா? ம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப சந்தோஷம் செல்வம். சாதாரணமான சம்பந்தம் இல்ல, ரொம்ப பெரிய இடத்து சம்பந்தம். ஏகப்பட்ட சொத்து, நிலபுலம், கடக்கண்ணி 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. ரொம்ப நல்லதுமா. கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி அவ்வளவு அழகு. என் புள்ள இனிமே எங்கேயோ போறா, அப்படி ஒரு சம்பந்தம். அப்படியா? என்னடா இந்த பொம்பளைக்கு போய் இப்படி ஒரு இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இல்லம்மா, செல்வத்தோட குணத்துக்கும் மனசுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமையணும். அப்படிதான் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க சொல்றது சரிதாங்க. அப்புறம் மாணிக்கம், ஒரு சின்ன வேலையா வந்தேன். சொல்லுங்க. ரொம்ப தூரத்து சொந்தம், அண்ணன் முறை வேணும். நிறைய தென்னந்தோப்பு இருக்கு. அவர் ரெகுலரா சென்னைக்கு தேங்காய் அனுப்புற யோசனையில் இருக்காரு. லெட்டர் எழுதி கேட்டாரு. நான் உங்க கடையை பத்தி சொன்னேன். ஓ அப்படிங்களா? ரெகுலரா லோடு அனுப்பிடுவாரு. மார்க்கெட்ல விற்க வேண்டியதான் உங்க பொறுப்பு. உங்க கமிஷன் என்ன உண்டோ அது கரெக்டா வந்துடும். எப்படி செய்றீங்களா? நிச்சயம் பண்ணலாம் சார், அதானே தொழிலே. காஃபி. இந்தாங்க, இதுல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. மற்ற விஷயம்லாம் நீங்களே நேரடியா பேசிக்கோங்க. இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்போ நான் வரட்டுமா? சாப்பிட்டு போலாமே. இல்லை, நான் வீட்டில் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போகலன்னா மீனாட்சி சாப்பிட மாட்டா. நான் போகணும். கங்க்ராச்சுலேஷன் செல்வம். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாம், பொண்ணு யாரு? பொண்ணு அருந்ததின்னு பேரு. பாலசுப்ரமணியம் சொல்லி ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவரோட பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். வரேம்மா. லீலா எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. நான் கேட்டேன்னு சொல்லுங்க. கேட்டேன்னு சொல்லுங்க. வரேன். வாங்க சார். லீலா, லீலா, என்னங்க? இந்த கவரை கொண்டு போய் பத்திரமா வை. இதுல பணம் இருக்கு. சரி. காலையில போகும்போது ஞாபகப்படுத்து. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கொடுக்கணும். ஏண்டா ரவி, லீலா உனக்கு பியூன் மாதிரி ஆயிட்டால? சமயத்துல லீலாவுக்கு நான் பியூன் மாதிரி ஆயிடுறேன். அதை நீ கவனிச்சியா? என்ன மாதிரி வேலை எவன் தெரியுமா? என்ன ஒரே சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கிறீங்க? வெளியில என்ன வெயில் கொளுத்துது தெரியுமா? எங்க போயிட்டு வரீங்க? மாணிக்கம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். எதுக்கு? காய்கறி வியாபார விஷயமா பேசிட்டு வந்தேன். மாமா சரவுக்கா குழந்தைல எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. நான் போனப்போ எல்லாரும் ஜாலியான மூட்ல இருந்தாங்க. செல்வத்தோட கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. செல்வம் கல்யாண விஷயமா என்ன பேசினாங்க? கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் சம்மதம்னு நினைக்கிறேன். அந்த ராஜத்தம்மால என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு தனக்கு வரப்போற மருமகளையும் அவங்க வசதியும் பத்தி என் காது கிளியற மாதிரி பேசினாங்க. அந்த அம்மாவை நினைச்சாதான் சிறுபுலத்தனமா இருக்கு. நான் வயிற்றுச்சல் பண்ணுங்கிறதுக்கே பேசின மாதிரி இருக்கு. ச்சே, என்ன பொம்பளையோ அது. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. செல்வம் நல்ல பையன், அவனுக்கு ஒரு பணக்கார சம்பந்தம் கிடைச்சது எனக்கும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு வந்தேன். செல்வம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏய், என்னடா இப்படி கேக்குற? எல்லாரும் அங்கதான் பேசிக்கிட்டு இருந்தோம். செல்வமும் கூட தான் இருந்தாப்ல. அவன் சம்மதம் இல்லாம இந்த முடிவு எடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பூரண சம்மதம் தான்ப்பா. சரி சரி, எல்லாரும் கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க. பாத்தியா லீலா, இப்பதான் செல்வம் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பாரு, கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஏதோ ஒரு வகையில நம்மள குழப்பிட்டு தான் இருக்காங்க. இந்த செல்வம் டார்ச்சர் தாங்க முடியல. உங்களுக்கு என்ன குழப்பம்னு தெளிவா சொல்லுங்க. இல்ல, நல்லா யோசிச்சு பாரு. இப்பதான் செல்வம் கல்யாணத்தை நம்ம அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண ஏற்பாடு, செல்வம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு செய்தி வருது. ஒரு மாதிரியா இருக்காதா லீலா?
இதுல என்னங்க இருக்கு? இதுல நினைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறியா? இதுல அப்படி என்னதான் இருக்க முடியும்? எனக்கு ஒண்ணு படுது. சொன்னா நீ கோச்சு கூடாது. என் மனசுல பட்டதை ஒழிக்காம சொல்றேன். என்ன? கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவரு நாம அவர் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்த உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்? என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நாம 2 பேரும் பேசிட்டு இருந்தது அவருக்கு எப்படி தெரியும்? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் போய் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? நீ போய் சொன்ன, நான் சொல்லல. சரி விடு, எப்படியோ செல்வத்துக்கு கல்யாணம் நடந்தா அது நமக்கு சந்தோஷம் தானே. வணக்கண்ணே. வாங்க ரவி, உட்காருங்க. என்ன மும்பரமா கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? பலமான வியாபாரமா? வழக்கமான வியாபாரம், வழக்கமான கணக்கு. உங்க வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. உங்க அளவுக்கு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே. எங்க செல்வத்தை காணோம்? அவன் வெளில போயிருக்கான், கொஞ்ச நேரத்துல வந்துடும். என்ன இத்தனை நாள் எதுவும் பேசாம இருந்தீங்க, இப்ப திடுதிப்புன்னு செல்வத்துக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இது திடீர்னு எடுத்த முடிவு ஒன்றும் இல்லை. பின்ன ரொம்ப நாளா பேசிட்டு இருந்த விஷயம்தான். இப்பதான் கால நேரம் கூடி வந்திருக்கு, அதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். திடுதிப்புலாம் எதுவும் நடக்கல. அப்படியா? திடுதிப்புன்னு ஏற்பாடு பண்ணலையா? அந்த பொண்ணு ஏற்கனவே செல்வத்துக்கு பேசுனதா? ஆமாங்க. அப்ப நான் கிளம்புறேன். என்ன ரவி, இதை மட்டும் கேட்டு கிளம்புறீங்க? அப்ப இதை கேட்க தான் வந்தீங்களா? அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு, எனக்கு மறந்தே போச்சு. அதை ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டாரு. அவரு பேசுனதை நான் திரும்ப பேசாட்டி என்ன? நான் கிளம்புறேன். அண்ணே, இந்த முருகானந்த கடையில இருந்து வர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட். இந்த மதுரை பார்ட்டி யாரும் வந்தாங்களா? பார்ட்டி யாரும் வரல, ஆனா ரவி வந்துட்டு போனார். ரவியா? என்ன விஷயம்? அதான்டா ஒன்றும் புரியல. அவன் பாட்டுக்கு வந்தாரு, சம்பந்தமே இல்லாம உன் கல்யாண ஏற்பாடு பத்தி கேட்கறாரு. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கீங்களா இல்ல திடீர்னு ஏற்பாடு பண்றீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், இல்ல ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கோம், திடீர்னுலாம் ஒன்றும் முடிவு ஆகலன்னு. உடனே கிளம்பிட்டாரு. நான் கூட கேட்டேன், என்னங்க இதை கேட்க தான் வந்தீங்களா? கேட்டதும் உடனே கிளம்புறீங்கன்னு. அதுக்கு எதுவும் மழுப்பெல்லாம் சொல்லி அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாரு. இல்லைங்கம்மா, பின்னால இருக்காடா. இல்ல என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வேலையா இருக்கல்ல? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க விஷயம்? என்ன மன்னிச்சிரு. என்னங்க சொல்றீங்க? என்ன மன்னிச்சிரு. எதுக்கு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தப்புன்னு தெரிஞ்சும் என்னால அந்த மாதிரி நடந்துக்காம இருக்க முடியல. செல்வம் கல்யாண விஷயமா நீ ஏதாவது செல்வத்திட்ட போய் பேசிருப்பியான்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. தப்புதான், அந்த மாதிரி நினைச்சிருக்க கூடாதுதான். ஆனா இப்ப உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாளாவே இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சான். திடுதிப்புன்னு நடக்கலன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி நினைச்சதே பாவம். இந்த மாதிரி குதர்க்கமா நினைக்க கூடாதுன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா என்னால அது மாதிரி நடந்துக்க முடியல. இதெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? உங்ககிட்ட தானே லீலா புலம்பியாகணும். லீலா, நீ நல்லவ. நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் மனசு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அளப்பாயுது.
தப்பு தப்பா தோணுது. அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் லீலா, என்ன மன்னிச்சிரு. இனிமேல அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். லீலா, ப்ளீஸ் லீலா. பரவாயில்லைங்க, என் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நிஜமாவா? உனக்கு என் மேல கோவம் இல்லையே? எவ்வளவோ தாண்டி வந்தாச்சுங்க. இது சின்ன விஷயங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. இந்தாங்க செல்வம். செல்வம், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களே, அதுக்காதான். நீங்க பேசுறது ரொம்ப வினோதமா இருக்கு. ஏன் செல்வம், என்ன சொல்றீங்க? இல்ல, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால உறவுகள்ல லாப நஷ்டம் எங்க இருந்து வந்தது செல்வம்? நீங்க இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, நான் அப்படி நினைச்சு சொல்லல. சாரி, நான் பேசுனது பரவாயில்ல. மனசுல எதுவும் வருத்த வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ இல்ல செல்வம், இந்த கல்யாணம் நம்ம பிரச்சனை தானே நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல செல்வம். ஒரு வீட்ல ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்னு எல்லாரும் கேட்பாங்க. பொம்பளைக்குனா கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடலாம். ஆனா ஆம்பளைக்கு என்ன காரணம் சொல்றது? அது கரெக்ட் தான். நீங்க என் பேச்சை கேட்டுட்டு தானே முழு சம்மதத்தோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. அண்ணி, நான் மனசுக்குள்ள வச்சு மறைக்காம வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க செல்வம். நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட எனக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம கல்யாண வாழ்க்கையை பத்தி நாம தானே முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு குழப்பம். ஆனா கடையில இருக்கும்போது லீலா ஃபோன் பண்ணா.